தமிழ் பேசும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய எம்எஸ்டி ப்ரீமியம் குரூப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சார்ட்டிங் ஸ்க்ரீனர் அனுப்பிவிட்டோம். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது 10:25க்கு போட்டோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு அதானி வில்மார் 385 கிட்ட வரும்போது பை பண்ணணும். அதுபோக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குது, NHPC இருக்குது, HDFC பேங்க் இருக்குது, அம்பூஜா இருக்குது, NBCC இருக்குது, பாரத் பெட்ரோலியம் இருக்குது, பேடிஎம் இருக்குது, நியூஸ் நெட்வொர்க் 18 இருக்குது. இப்படி நீங்கள் இதில் எந்த ஸ்டாக்னாலும் எடுத்துக்கலாம். இதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஹையஸ்ட் வால்யூம் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ அதானி வில்மார் இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், குரூப்பில் போட்டிருக்கா அதானி வில்மார் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அது போட்ட பிறகு 9:32க்கு அடுத்த சார்ட். இப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். 9:25க்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டாக்கையே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கிட்ட தான் வருது. இதுக்கிட்ட வரும்போது என்ன பண்ணிடலாம், உடனே நம்ம பையை எடுத்துடலாம். அப்போ 9:25க்கு என்ன இருக்குது, 386 லோ. அப்போ அடுத்த லோ ஏதாவது வந்திருக்கு 87 வந்திருக்கு. 87 தான் அதுக்கு அடுத்த லோ. இப்போ 88 கிட்ட தான் நம்மளுடைய ஆர்டரே ட்ரிகர் ஆச்சு. அப்போ 88லேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். 88லேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 6 டார்கெட்டுமே கொடுத்துருச்சிங்க. 88னா இதுக்கிட்ட வச்சு இந்த க்ரீன் லைனுக்கிட்ட நமக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. சப்போஸ் அது ஆக்டிவேட் ஆன பிறகு கீழே வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டியை ஆட் பண்ணிவிட்டு டார்கெட்டை புக் பண்ணுவோம். அப்போ 88லேருந்து 98 வரைக்கும் போயிருக்கு. 97.80 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 10 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நீங்கள் வெறும் 100 ஷேர் எடுத்துக்கிட்டு புக் பண்ணால் கூட உங்களுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். 1000 ஷேர் புக் பண்ணால் உங்களுக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அது உங்களுடைய ரிஸ்க்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய கேபிட்டல் தகுந்த மாதிரியும் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். அப்போ நமக்கு என்ன, ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளுக்கு எடுத்த ஸ்டாக் வந்தோடனே நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். மார்க்கெட் கீழே போனால் ஆட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி ப்ராஃபிட் வரலன்னா நாளைக்காவது புக் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு ஸ்டாக்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத MS Trade Trend 2.0 மூலமா இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.